எல்லாரும் டிப்ரெஷன் பற்றி பேசுகிறாங்க, அப்போ நானும் பேசணும். இதனால எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. சரி, அப்படின்னு தான் பண்ணி பார்ப்போமே. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு பாருங்களேன். நம்மெல்லாம் படிக்காமல் வந்துட்டோம், சந்தோஷம். நம்மளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவன் ட்ராக்கை பார்க்காத, உன் ட்ராக்கை பார்த்து ஓடு, அப்போ நீ ஜெயிச்சிருவானா. நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அவனை பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை பார்க்கும்போது ராங் டைம் அண்ட் த ராங் சாய்ஸ். நான் சொல்கிறது டைம்னு சொல்கிறது ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வராதப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு. ஆனால் 18 வயசில் எனக்கு இருக்குதாங்கிற கொஸ்டின் மார்க் இருந்தால் தப்பான இடம் தான் நம்ம சூஸ் பண்ணுவீங்க. பாலிட்டிக்ஸ்லேயும் சரி, காதல்லையும் சரி. இந்த மாதிரி மென்டல் மெச்சூரிட்டி இல்லாமல் சூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அத்தை மாமான்னு கூப்பிடுவாங்க, பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. ஒரு குடும்பமே நட்பாக இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. வாசல் வரைக்கும் தான் இருக்குது. புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் விஜேஜிவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க கடந்து போகிற நாட்டில் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் நப்பினை மேம் கூட இருக்கேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக சொல்லுங்க. டிப்ரெஷன்ன்ற விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் நார்மலாக வரதான் செய்யும் இல்லைங்களா? அப்போ இருக்க பீரியடும் சரி, இப்போ இருக்க பீப்புளுக்கும் சரி, பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேப் ஜெனரேஷன் ஹெவியாக இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க பசங்க எல்லாருக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன், எதனாலன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எக்ஸ்போஷர் மீடியா மூலமாக தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாகுது. இந்த கவலைங்கிறது இல்லாமல் யாருமே கிடையாது. மனுஷன் பிறந்து தனக்கு தன்னிலை தெரிஞ்சதுக்கப்புறமே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா கவலையாக இருப்போம். எல்லாருமே அதை தாண்டி வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரும் இன்டாலரன்ஸ், பொறுமையின்மை. எனக்கு வேணும், தாங்கிக்க முடியல, எனக்கு இதுலேருந்து உடனே வெளியில் வந்துடணும். அன்றைக்கி அந்த காலகட்டங்கள் அப்படி சரி, இப்படி தான் இருக்கா, வேறு வழி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பக்குவமோ லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அதோட நான் இருந்துறேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் வெளியில் வர முடியும். ஆனால் அது உடனே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட அதிகமாக பார்க்குறேன். இந்த எக்ஸ்போஷர்னு நான் சொல்லும் போது இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையோ இல்லை நீங்கள் பேசுகிற நிறைய விஷயங்களுமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம். அதில் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் நைஃபும்போம். நல்ல விஷயமும் இருக்குது, அதில் இல்லாததை இருக்குதோ, எனக்கும் இருக்கோ, நான் பார்க்குறது எல்லாமே எனக்கும் இருக்குதோ அப்படிங்கிற பயத்தையும் ஏற்படுத்துது. அது அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது டெஃபினெட்லி தெர் இஸ் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். இல்லை, ஒருவேளை நானும் டிப்ரெஷனில் இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிப்ரெஷன் என்ன ஆகிடுதுன்னா, இப்போது பியர் ப்ரெஷர். எல்லாரும் இந்த காலேஜில் சேர்ந்தாங்க, நானும் இந்த காலேஜில் சேர்றேன். எல்லாரும் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கிறேன். அதை தாண்டி எல்லாரும் டிப்ரெஷன் பற்றி பேசுகிறாங்க, அப்போ நானும் பேசணும். இதனால எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. சரி, அப்படின்னு தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதும் ஒரு சிலர்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்குது. உண்மையிலேயே டிப்ரெஷன் இருக்கக்கூடியது அந்த காலகட்டங்கள்லையும் இருந்தது, இன்ன காலகட்டங்கள்லையும் இருக்குது. ஸோ இது இருக்கக்கூடியது சாத்தியம், இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது வந்துட்டு இத்தனை ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மெயினாக டார்கெஷன் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அதாவது ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் சேரக்கூடிய அந்த வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒர்க் போகிற அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இந்த ஏஜ் லிமிட் தான். அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கேப் லிமிட் தான் வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏன், எதனால வந்துட்டு இந்த ஏஜ் கேட்டகரிக்கு மட்டும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் அதிகமாக இருக்குது? ஸ்கூலில் படித்த வரைக்கும் இப்போ கூட எனக்கு அந்த ஐ டோட்டலி டிஃபர் ஃப்ரம் யுவர் கொஸ்டின். இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு பாருங்களேன். நம்மெல்லாம் படிக்காமல் வந்துட்டோம், சந்தோஷம். நம்மளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் இந்த காலேஜுன்னு நீங்கள் சொல்கிறதுனால இந்த வேலையில் நான் உட்கார வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கோம். என்னை விட எல்லாரும் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, வேகமாக ஓடுறாங்க, அவங்களோட கோல்ஸை ரீச் பண்ணுறாங்க. அப்போ நான் பின்தங்கி இருக்கும்போது நான் இவங்கள விட மட்டமாக இருக்கேன், நான் எதுக்கும் லாயக்கு இல்லை. அப்போது தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஐ எம் அ ஃபெயிலியர்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ இந்த ரேஸ் எப்போ ஓட ஆரம்பிக்கிறோம்?
விவரம் புரிஞ்சு நம்ம ஓடுற ரேஸே அது ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மா அப்பா தான் நமக்காக ஓடுனாங்க. அவன் படிக்கிறான் பாரு, நீ படிக்கல பாரு, அப்போல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஒரு 9th 10th வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்போஷர், திரும்பவுமே சொல்கிறேன், அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால நான் சிவில் சர்வீஸ் எடுக்கலாமா, நான் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாமா, நான் டாக்டர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமா, நான் ஒரு டீச்சர் ஆகலாமா, இல்லை நான் ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு போகலாமா, இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று, எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுறாங்க, இப்போ நானும் அதை பண்ணணும். இப்போ இவ்வளோ ஓட்டம் இருக்கும்போது நானே ஓடணும். இவ்வளோ நாள் அம்மா அப்பா ஓடுனாங்க, இன்றைக்கி நான் ஓடணும். பக்கத்தில் இருக்க ட்ராக்கில் இருக்கவனை பார்த்துக்கிட்டு வேற ஓட வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அவன் ட்ராக்கை பார்க்காத, உன் ட்ராக்கை பார்த்து ஓடு, அப்போ நீ ஜெயிச்சிருவானா. நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அவனை பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை பார்க்கும்போது என்னால் வேகமாக ஓட முடியாமல் போயிடுமோங்கிற பயம். முடியலங்கிறது அடுத்தது, முடியாமல் போயிடுமோங்கிற பயம்தான் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன, அவங்களுக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு MBBS முடித்தாங்க, உடனே நீட்டில் PG கிடச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல, என் லைஃப்பில் என்ன, வாட் நெக்ஸ்ட், இந்த கேள்விக்கு பதில் தெரியாததுனால தான் இந்த பீரியடில் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. கண்டிப்பா மேம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட லவ் லைஃப்ன்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து நிறைய பேர் வந்து பிரேக்கப்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்னு அவங்களுக்குள்ளே வச்சுட்டு, ஆனால் வந்து வெளில சொல்லாதையே வந்துட்டு நம்ம லவ் தான் பண்ணுறோன்ற விஷயம்லாம் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த லவ் லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெவியான, என்னதான் வேலைக்கெல்லாம் போடலாம் கூடவே லவ் லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய டிப்ரெஷன் இது இருக்கு. எதனால லவ் லைஃப் மட்டும் மெயினா டார்கெட் பண்ணுதுன்ற என்ன கேட்டகரி இருக்கா? ஏன் பாவம் லவ்வும் டிப்ரெஷனையும் ஒன்றா கொண்டு வரீங்க? எல்லாருமே தேவதாசா மாற முடியாது. சரி, நான் ஒரு விஜயத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு ஃப்ரெண்டாக அந்த பொண்ணோ பையனோ என்னோட பழகிருக்கலாம், ஆனால் நான் அதை காதல்னு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டு அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் லெஃப்ட் அவுட். என்னை வந்து பிடிக்கல, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை யாருக்குமே பிடிக்காது, நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்தது இந்த லவ் அப்படிங்கிற விஷயமே நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது ரொம்ப கம்பல்ஷனாக பார்க்குறேன். எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்தால் தான் எனக்கு அந்த தகுதி இருக்குது. நான் அழகாக இருக்கேன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இந்த சமுதாயம் என்னை தப்பாக பார்க்கும், அதனால எனக்கு வேறு வழி கிடையாது. ஐ ஹாவ் டு ஹாவ் சம்படி டு ஷோ டு த சொசைட்டி எனக்கும் ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டுறது. அது கிடைக்கலங்கும் போது ஒரு கவலை வந்துடுது. அது நானாக கற்பனை பண்ணிட்டு எதிராளி இல்லைன்னு சொன்னாலும் கவலை வருது, இல்லை பழகுறோம் ஆனால் ஒத்து வரல பிரேக்கப்புன்னு சொன்னாலும் கவலை வருது, இல்லை ஃபேமிலி ஒத்துக்கலைனாலும் கவலை இருக்குது. ஸோ இது எல்லாமே ராங் சாய்ஸில் வர்ற பிரச்சனை தான். ராங் டைம் அண்ட் த ராங் சாய்ஸ். நான் சொல்கிறது டைம்னு சொல்கிறது ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வராதப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு. அது வந்து நான் இன்ஃபேக்சுவேஷன் சொன்னால் எல்லாருமே ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டும்பிங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கா? நீங்கள் எப்போ ஓட்டு போடுறீங்க? 18 இயர்ஸ். ஏன் 18ன்னு வச்சாங்க? உங்களால் டிசைட் பண்ண முடியும். எதிராளி சொல்லும் போது இந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை இந்த கட்சியோ சரியானதாக தான் இருக்குது, இவங்களோட மேனிஃபெஸ்டோ கரெக்டாக இருக்குது, இவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நாட்டுக்கு நல்லது, இவ்வளவு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் 18 வயசில் இன்னைக்கு இருக்குதாங்கிற கொஸ்டின் மார்க் இருந்தால் தப்பான இடம் தானே சூஸ் பண்ணுவீங்க. பாலிட்டிக்ஸ்லேயும் சரி காதல்லையும் சரி இந்த மாதிரி மென்டல் மெச்சூரிட்டி இல்லாமல் சூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. சாய்ஸஸ்ன்ற விஷயத்துல வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸே நம்ம பேசுறோம்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட கஷ்டங்கள் எனக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா வந்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கே வந்து என்னோட பேரண்டிங் அதிகமான இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்சனல் ஸ்பேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ அதுக்கப்புறம் அவங்களோட லவ் லைஃப்ல அவங்கள ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். சில பேர் அவங்களே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ வந்துட்டு யாருக்கு நம்ம வந்துட்டு நார்மலா ஷேரிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க கேட்டகரைசேஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதங்களாக இருக்கணும். அதை பற்றியான விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லாததுக்கு நீங்கள் சொன்னது தான் காரணமாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் யங்ஸ்டர்னால அப்படி சொல்கிறீங்க, நான் பேரண்ட் இடத்துல இருக்கிறதுனால மாற்றி சொல்கிறேன். அம்மா அப்பாவுக்கு என்னை புரியாது, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் எங்கள் அம்மா அப்பாட்ட இல்லை, அதனால நான் சொல்லலை. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, கட்டாயம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து கட்டாயம் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான். ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுறியா ஐயோ அப்படின்னு அவன் எனக்கு ஒரு ஆறுதலாக நான் எதிர்பார்க்குற வார்த்தைகளில் அவன் சொல்லுவான். அதனால்
லவர்கிட்ட சொல்கிறாங்க இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்கன்னா இது என்ன ஆகிடுதுன்னா பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது. ஐயோ இவன் என்ன எப்போ பார்த்தாலும் டம்பிங் இட் ஆன் மீ, அதனால் எனக்கு வேண்டான்னு பிரேக்கப் ஆகிடுங்கிற பயத்தில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் யார்கிட்ட சொன்னால் சரியாக இருக்கும்? அம்மா அப்பாட்ட சொன்னால் ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவருக்கும் உங்களவு தான் எக்ஸ்போஷர், அவளுக்கும் உங்கள் வயசு தான், அதனால் அவரோட நாலேஜும் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அன்லெஸ் ஹீ இஸ் அ வெரி லேர்னட் ஃப்ரெண்ட். அவரோட நாலேஜ் உங்கள் வயசில் இருக்க ஃப்ரெண்டோட நாலேஜ் லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு மென்டார்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஸர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பெரிய ஒரு சித்தப்பாவோ அத்தையோ மாமாவோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. உங்களை யார் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஓப்பன் அப் டு தெம். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள். இல்லைப்பா எனக்கு தெரியல, எனக்கு இது ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் யூ கம் டு அ ப்ரொஃபஷனல். இது ஏன் நான் சொல்கிறேன், எடுக்கும் போதே எங்கிட்ட வாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஃபேமிலி பாண்டுங்கிற ஒன்று இன்றைக்கி ரொம்ப டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்னா இந்த சித்தப்பா அத்தை மாமா பாட்டி தாத்தாங்கிற உறவுகள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்களுக்குமே ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் போய் பாட்டி தாத்தாட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினா சரியாயிடும். கண்டிப்பாக அந்த பாண்டு உருவாச்சுன்னா பிரச்சனைகள் தீர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லோன்லினஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. என்னதான் ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டாலுமே ஒரு இடத்துக்கு வந்தா நான் தனிமையா ஃபீல் ஆகிறேன்ற விஷயம். வை லோன்லினஸ்ன்றது மேட்டர். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பதில் தான். தாத்தா இல்லை பாட்டி இல்லை சித்தப்பா சித்தி இல்லை, எந்த உறவுகளோடையும் நமக்கு நெருக்கம் கிடையாது. மனதளவில் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. மனதளவில் நெருக்கமாக இருக்கணும். நான் நினச்சேன் எங்கள் பாட்டிக்கோ தாத்தாக்கோ ஃபோன் பண்ணி, என்ன எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் இப்போ நேராக அங்கே வீட்டுக்கு வரேன், இதை சமைச்சு வைங்க, அந்த அளவில் ஒரு ஸ்நேகம் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. வீட்டு வாசலோடு நிறுத்தி பேசி அனுப்பிச்சிடணும். அந்த காலத்தில் நட்புங்கிறது எப்படி இருந்ததுன்னா அத்தை மாமான்னு கூப்பிடுவாங்க, பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, ஒரு குடும்பமே நட்பாக இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது, வாசல் வரைக்கும் தான் இருக்குது. இட் இஸ் ஒன்லி அ டிரான்சாக்ஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. அப்போ லோன்லினஸ் இல்லாமல் என்ன இருக்கும்? இன்றைக்கி நாய் வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம், லோன்லியாக இருக்கிறவங்க மனிதர்களோட இருக்க பழகிட்டிங்கன்னா லோன்லினஸ்ஸே இருக்காது. இல்லை கல்யாணம்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்க இது பண்ணா எல்லாருக்கும் பிடிச்சுதான் வந்து கல்யாணம் பண்றாங்க. சோ வந்து ஒரு அப்படின்னு யார் சொல்றா? பிடிச்சும் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கல்யாணம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து முடிவுகள் அவங்க எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இருக்க மீடியா லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மீடியாவை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்பானி வீட்டு கல்யாணமே நம்ம எடுத்துட்டாலுமே அதை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி என் கல்யாணம் இப்படிலாம் நடத்தணும்ன்ற லெவலுக்கு வந்துட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்கு பெரிய நம்ம ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்குமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லைங்களா? வை மீடியா பார்த்து வந்து நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ரெஸ்டா இருக்காங்கன்ற விஷயங்கள் எதனால ஒரு இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் பண்றாங்கன்ற விஷயம். இது மீடியா அம்பானி வீட்டு கல்யாணமா நம்ம பண்ண முடியாது, அது வேற கதை. ஒரு நடிகை திருமணம் பண்ணி வீடியோ போடுறாங்க, அதை மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு பெண்கள் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. தனக்கு வரப்போகிற கணவனும் இந்த மாதிரி ஒரு தீம் வெட்டிங் வைக்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னைக்கு இட்ஸ் ட்ரெண்டிங். ஸோ நான் இதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் நடந்தால் தான் என் திருமணம் சரின்னா அங்கே தான் தப்பு. இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழறவங்களும் இருக்காங்க. இப்படி டாம்பிகமாக திருமணம் பண்ணி 6 மாதத்தில் உடஞ்சி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னோட திருமண வாழ்க்கையில் நான் எதை எதிர்பார்க்குறேன், இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஆசைகள் இது எல்லாமே நியாயமானது தான். பட் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குமா? நான் கடனை உடனே வாங்கி அவங்கள மாதிரியே நான் திருமணம் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரியே நான் நகை நட்டு வாங்கிக்கணும், நான் புடவை வாங்கிக்கணும், மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்கள பார்த்து நான் ஏப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நடிகை கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு நடிகர்கிட்ட எவ்வளோ, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அதை நான் முன்னோடியாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர அவங்க திருமண வாழ்க்கை மாதிரி நான் பண்ண முடியல அதனால நான் உடஞ்சி போகக்கூடாது. அதுதான் திருமணம்னு கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கு, அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்ட் ஆக்கிக்க வேண்டியது. எஸ். இப்போ வந்து ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து என்னதான் வந்து லேக்ஸ்ல ஹெவியா வந்துட்டு சம்பாதிச்சாலும் கூட அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஒர்க்னாலே வந்து ஹெவி ப்ரெஷர் அவுட் ஆகுறாங்களே, சரிங்களா மேம்? அதை வந்து வெளில சொல்லிக்க முடியாத, அதனால வந்து ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு மேபி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. வை ஒன்லி ஐடி பீப்புள்ன்ற விஷயங்கள் ஏதாவது? எனக்கு அப்படி ஐடி மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்.
இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க் எல்லா இடத்துலையும் இருக்கு. மெடிக்கல் ப்ரொஃபஷனில் 2 ராத்திரியெல்லாம் தூங்காமல் டியூட்டி பார்த்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு காரணம்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஓப்பனிங் நிறைய இருக்குது, பணம் நிறையா இருக்குது. பட் ஐடி பீப்புள் தான் ட்ரக்ஸுக்கு போகிறாங்களான்னா அங்கேயும் நான் ஒத்துக்க மாட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு எங்கே இருக்குது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி கிடைக்கிது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தெரு கிடச்சிட்ருக்கு, பொட்டி கடைகளில் கிடச்சிட்ருக்கு, எல்லா இடத்துலையும் நார்த் டு சவுத் கிடச்சிட்ருக்கு. அதைத்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கர்டெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்க ஆளுமை பொறுத்த விஷயம். நான் என்ன வேலை பார்க்குறேன், அந்த வேலைனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகி நான் ட்ரக்ஸுக்கு போகிறேன்னா கிடையாது. என்னோட ஆளுமை அப்படி இருந்தால், எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய பர்சனாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் போவேன். அதுக்கு நான் எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருக்கலாம், பணம் இல்லாமல் கடன் வாங்கி கூட பண்ணலாம். ஸோ ஐடிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் கிமிக். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஐடியாவை நம்ம பரப்பக்கூடாது. ஓகே மேம், இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கணும் மேம். ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் டு கண்ட்ரோல் தெம் செல்ஃப்ன்ற விஷயம் ஏதாவது இருக்கா? கண்ட்ரோல் தெம் செல்ஃப்ஸுங்கிறது அவ்வளோ சுலபமாக இருந்தால் எல்லாரும் அவங்களே பண்ணிடுவாங்க. கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை இல்லைன்னு நான் நினைப்பேன். ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்லி, இப்போ கோவத்தை ரெகுலேட் பண்ணலாம், கண்டிப்பாக டைவர்ட் பண்ணுறதுங்கிறத விட இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஒரு ஃபேன் இருக்கு, அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் வைக்கலாம். வேணும்னா 5ல் வச்சுக்கிறோம், வேண்டாம்னா 2ல் வைக்கிறோம். எதனால? நம்மளோட பாடிக்கு தேவை. அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தேவையான அளவு அதை ரெகுலேட் பண்ணிக்கிறது அவங்களால செய்யக்கூடிய ஒன்றா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நான் அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும், இதுக்கு மேலே போச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. இந்த 2ம் கட்டாயம் மேனேஜ் பண்ணலாம். ஆங்ஸைட்டியை ஐடென்டிஃபை பண்ணலாம். எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, அப்போ எனக்கு ஏன் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்குது, இதை அவங்களாவே சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் இன்றைக்கி நாட்டில் எல்லாரும் இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே இல்லாமல் பண்ணலாம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் கோவப்படுறேன், அந்த கோவத்தை சரியான முறையில் தேவையான அளவு தேவையான இடத்துல நான் ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை பெருசாக்காம நான் எப்படி இதில் ஸ்டெடியாக இருக்கிறது அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போது ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேசிஸ் நான் இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு லவ் இதுவாக்கலாம். ஸோ அதனால ஒரு பிரேக்கப் பண்ணுற ஒரு விஷயங்கள் மேபி வந்துட்டு வெளில ரீச் அவுட் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எதனாவது இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு டேர்ம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அதை கொச்சப்படுத்திடக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கும்போது காதல் எங்கேருந்து வருது? ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது வாழ்நாளெல்லாம் ஒரு தோழமையோடு இருக்கிற ஒரு இடத்துல நான் என்னை பற்றி எதை வேணாலும் சொல்லலாம், என்னை தப்புன்னா நீ தப்பு, இந்த இடத்துல நீ சரின்னா சரின்னு எடுத்து சொல்லக்கூடிய அந்த உறவாக இருக்கும். இதை நீங்கள் லவ்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதை தப்புன்னு சொன்ன ஒரு ஃப்ரெண்டு காதலாக மாறும்போது இது தப்புன்னு சொன்னால் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதான்னு தெரியாத குழப்பத்தினால தான் அது பிரேக்கப் ஆகும். அதை அப்படி வச்சுக்கணும். இப்போது இன்றைக்கி நம்மளோட காம்ப்ளிகேஷன் என்ன தெரியுமா? ஒரு செல்ஃபோனில் ரேடியோ இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு இருந்ததுன்னா ஒழுங்காக இருக்கும். நம்ம எல்லாம் போகும்போது என்ன ஆகிடுது? பிரேக் டவுன் ஆகிடுது, இல்லை ஃபோன் ஹேங் ஆகிடுது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப், அதை கொண்டு போய் ரிலேஷன்ஷிப்போட கொச்சப்படுத்துக்கணும். ஓகே, ஏதாவது அவேர்னஸ் பேசிஸில் வந்து நீங்கள் டிப்ரெஷன்லாம் நிறைய எடுத்து பார்த்துருப்பீங்களா? இந்த பேஸான ஒரு அவேர்னஸ் வந்துட்டு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோமே தவிர மென்டல் ஹெல்த்தோட ஸ்டிக்மா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க தான் இதை யூ ஹேவ் டு டேக் இட் டு த பப்ளிக். மனநோய்ங்கிறது ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. எந்த நோய்க்குமே ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. மனநோயின்னு வந்து அப்படி அவங்ககிட்ட தள்ளி போயிடுறாங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பேஷண்ட் பேசலைங்கிற பரவாயில்ல, குடும்பத்தார் கூட அவங்கள மறைச்சி வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுட்டு இது ஏதோ பாவம் பண்ண மாதிரியும், இது ஏதோ பெரிய அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி நம்ம கொண்டு வரோம். அப்படி இல்லை. எந்த அளவுக்கு உடல் ரீதியான நோய்க்கு மருந்து மாத்திரைகள் அவசியமோ அதே மாதிரி மனநோய்க்கு மருந்து மாத்திரைகள் அவசியம். சில நேரங்களில் கவுன்சிலிங்கும் அதுக்கு தேவைப்படும். வெறும் கவுன்சிலிங் மட்டுமே போதுமான்னு கேட்டால் சில நேரங்களில் சரியாகும், சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் மட்டுமே தேவைப்படும். ரெண்டுமே சேர்ந்து
பயணிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளோட இலக்கு அடைய முடியும். உடனே அடுத்த அவேர்னஸ் எதுக்கு வரணும்னு சொல்கிறேன். எவ்வளோ மென்டல் ஹெல்த் முக்கியங்கிறத இன்னைக்கு நம்ம யாரும் உணர மாட்டேங்கிறோம். வி டேக் ஆர் செல்ஸ் ஃபார் கிராண்டட். எப்போ வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்படி வேணால் வாழலாம், எவ்வளோ நேரம் வேணால் நெட்ஃப்ளிக்ஸில் டிவி பார்க்கலாம். ஒரு நல்ல டயட் இருக்கணும், ஒரு நல்ல நேரத்துக்கு தூங்கணும் அப்படிங்கிறது இருக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த், இது மூணும் ரொம்ப முக்கியம். உறவுகள் இருக்கணும். எனக்கு யார்கிட்டையாவது போய் எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பகமான உறவு வேணும். ஃபிசிக்கல் ஹெல்த், என்னோட உடல் ரீதியான என்னோட தேவைகள், நான் எந்திரிச்சு போய் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கோ இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு இந்த இடத்துக்கு போகணுங்கிற புரிதல் இருக்கணும். அதே மாதிரி மனதளவில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு யாரை பார்க்கணும் அப்படிங்கிற புரிதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். உடனே எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ மனநோயின்னா நீ காலமெல்லாம் மருந்து சாப்பிடணும், அடிக்ட் ஆகிடுவ, தூங்க வச்சிருவாங்க. இது ஒரு மித். தயவு செய்து இதை உடைச்செறியும். ஒரு ஒரு நோய்க்கு ஒரு ஒரு மாதிரியான மருந்து. ஆனா ஏன் மனநோய்க்கு மட்டும் கொடுக்குற மருந்து இப்படிதான் இருக்கும்னு விஷயம் தெரியாமல் நாம் பரப்பிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு விதமான மருந்து கொடுத்தாங்க, அவரோட நோய் வேற, அந்த நோயின் தன்மையின் காரணமாக மருந்து கொடுக்கப்படுது தவிர எல்லா மனநோயும் தூக்க வைக்கிறது கிடையாது, காலமெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அப்படியே காலமெல்லாம் சாப்பிடணும்னா சுகர் இருந்தா காலமெல்லாம் சாப்பிடலையா, பிபி இருந்தா காலமெல்லாம் சாப்பிடலையா, நெஞ்சு வலி இருந்தா காலமெல்லாம் சாப்பிடலையா? அப்ப அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய நம்மளால இதை ஏத்துக்க முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடியை ஸ்டைலா போட்டுக்கிறோம், காது கேட்கிற மிஷின் வச்சிருக்கோம், யாராவது பெருமையா வெளியில சொல்றோமா? ஐ கேன் வேர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பட் ஐ நெவர் ஷோ தட் ஐ வேர் எ ஹியரிங் எய்ட். இதுதான் நம்மளோட முன்னேற்றம். இந்த மாதிரி மித்தை தான் உடைச்செறியணும். இப்போ மனநோய்ங்கிறது ஒரு தீர்வு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை கட்டாயம் சரியான இடத்துல அணுகணும். நான் கோயிலுக்கு போகிறேன், மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன், அப்படி இல்லை. கோயிலுக்கு மட்டும் கோயிலுக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, எல்லாம் சாமி கும்பிடுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலை. மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கணும். அப்போ தான் மனநோய்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம சீக்கிரமாக இராடிகேட் பண்ணணும். ஷூர் மேம். அழகான வார்த்தைகள் எல்லாம் சூப்பராக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதை பற்றி நன்றி.